நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. மா யாரு? வாங்க. நல்லா இருக்கியாம்மா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, 4-5 மாசமா வாடகை பாக்கி இருக்கு. இனிமே என்னால் பொறுத்துக்க முடியாதும்மா. அந்த பணத்தை இப்ப எங்க கிட்ட கேட்க வந்திருக்கீங்களா? அம்மா பயப்படாதீங்க, உங்ககிட்ட எதுவும் நான் கேட்டு வாங்க வரல. ஆனந்த் இருந்த போர்ஷனை நான் வேற ஒருத்தருக்கு வாடகை கூட போறேன். இனிமே ஆனந்த் பணம் கொடுப்பான்னு எனக்கு தோணல. அதனால அம்மா காயத்ரி, உன் பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். நீங்களாவது எங்களை மதிச்சு சொல்ல வந்தீங்களே, ரொம்ப நன்றி சார். அம்மா, நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் நேர்ல வந்து சொல்றேன். உங்களால இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ முடியுமோ உங்க பொருளை வந்து எடுத்துக்கங்கம்மா. ஐயா, நீங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் நான் கேட்டேன். ஆனந்த உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? கிட்டத்தட்ட 2 வருஷமா தெரியும். 2 வருஷமா தெரியுன்றீங்க. அவன் குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நிறைய பொய் சொல்லுவான், அழகா ஏமாத்துவான், அதுக்கு நல்ல விளக்கமும் கொடுப்பான். அப்போ அவன் நல்லவன் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓரளவுக்கு. நாங்க சம்பந்தம் பேச வரும்போது இந்த உண்மையை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எங்க பொண்ணோட வாழ்க்கை வீணா இருக்காது இல்லையா? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கல. சில பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, கல்யாணம் ஆன உடனே திருந்திடுவாங்க. ஆனந்தும் அப்படி மாறிடுவான்னு நான் நினைச்சேன். நான் உங்களை குறை சொல்லல, ஆனா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நாளைக்கு வந்தா தயவு செஞ்சு வாய முடிக்கிட்டு சும்மா இருந்துடாதீங்க. வீடுங்கிறதுனால நீங்க ஆளை மாத்தி குடி வச்சிடலாம், ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாத்தா, அவர் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஏமாந்தது நம்ம தான். பாவம், அவர் என்ன செய்வாரு? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க தொடர்பு எனக்கு என்னைக்கு வேணும். நான் வரேன்யா. ஆனந்த் நடுத்தெருவுக்கு வந்தாச்சு, என்னையும் சேர்த்து அவரோட நடுத்தெருவுக்கு வர சொல்றீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கம்மா. நந்தினி, இந்த மாத்திரை சாப்பிடுமா. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டமா. உங்களை நான் கவனிக்க வேண்டிய வயசுல என்ன நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. குழந்தையா இருக்கும்போது தான் கவனிக்க முடியல, இப்போவாது அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே. உலகத்திலே பெரிய தப்பு என்ன தெரியுமாப்பா? ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வைக்கிறதா. நாம ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சிட்டோம்னா ஒண்ணு அது நம்மள கோழையாக்கிடும், இல்ல பைத்தியமாக்கிடும். பாசங்கிறது மனுஷனை கொல்ற பாய்சன் பா. நீ இப்ப எதை பத்தியுமே நினைக்க கூடாதுமா. டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டருக்கு உடம்புல இருக்கிற வியாதி தெரியும், ஆனா மனசுல இருக்கிற கஷ்டம் தெரியுமா? சரி போமா, படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. எதுக்கா அப்பா இப்படி என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க? நான் இனிமே உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் யாருக்காக வாழணும்? எனக்காக நீ வாழணுமா? இந்த கிழவனை தூக்கி போட நீ வேணும். நான் உயிரோட இருந்து உன்னை அனாதையா விட்டுட்டேன். இப்ப நீ போய் என்ன அனாதை ஆக்கிடாதமா, அனாதை ஆக்கிடாத.
கேட்ச். நீ புடி. ஆ இங்க போடு. குட். ஆ நீங்க விளையாடிட்டு இருங்க. இது ஸ்கூல். இங்க வந்து யாரும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். போயிடுங்க இங்க இருந்து. காயத்ரி, நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இத பாருங்க, குழந்தைங்களுக்கு முன்னாடி என்ன பேச வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உங்க மரியாதை நீங்களே காப்பாத்திக்கோங்க. நடந்ததுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இனிமே உன் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். காயத்ரி, ப்ளீஸ் என்னை வெறுத்து ஒதுக்கிடாத. உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன். உங்க தயால குணத்தையும் உதவி செய்யற மனசையும் வச்சு எங்க தாத்தாவும் அம்மாவும் உங்களை எவ்வளவோ மதிச்சாங்க. ஆனா நீங்க பண்ணது எல்லாம் அயோக்கியத்தனம். போய் சொல்லக்கூடாது பாப்பான்னு பாரதியார் சொன்னத இந்த குழந்தைங்களுக்கு போதிக்கிறவனா? ஆனா உங்க பொய்யாலையும் வஞ்சகத்தாலையும் எங்க குடும்பமே கதை கலங்கி போச்சு. காயத்ரி, போங்க, இங்க இருந்து போங்க. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. கேவலமான மனுஷங்க இந்த புனிதமான பள்ளிக்கூடத்துல கால் வைக்க கூடாது. போங்க. நான் கேவலமானவனா? இதே பள்ளிக்கூடத்துல நீ கேவலப்பட்டு நின்னப்போ நீ நிரபராதின்னு நிரூபிச்சவனே இந்த கேவலமானவன் தாமா. நிறுத்துங்க. அதெல்லாம் கூட உங்க பக்கத்துக்கு என்ன இழுத்துக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு நல்லா தெரியும். சரி, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனா நீ இப்ப குழந்தைய வயித்துல சுமந்து. அதுக்கு நான் வெட்கப்பட்டுட்டு இருக்கேன். காயத்ரி, நான் சொல்ல வரது. இத பாருங்க, இப்படி என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். நான் உன் புருஷமா? மன்னிக்கணும். உறவு பேசுற இடம் கிடையாது இது. என் கடமைக்கு குறுக்க யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். மிஸ்டர் ஆனந்த், இது அவங்க வேலை பார்க்குற ஸ்கூல். நீங்க அப்படி பேசுறத 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவ உங்க மேல கோவமா இருக்கா. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, நான் அவளை சமாதானப்படுத்துறேன். காயத்ரி கிட்ட நான் சொல்ல வந்தது. ப்ளீஸ் வா போலாம். சக்தி, சக்தி, என்னம்மா? உனக்காக அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னது? நீயே திறந்து பாரு. புடவை. நீயே வச்சுக்கோ. எனக்கு எதுக்குமா புடவை? நான் என்ன புடவையா கட்டிக்கிறேன்? பொண்ணா பிறந்து புடவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? வர பிறந்த நாளுக்கு நீ இந்த புடவையை தான் கட்டிக்கணும். அம்மா, இந்த சாரி உனக்கு தான் நல்லா இருக்கும். நீயே கட்டிக்கோ. அது சரி. இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? சக்தி, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுமா. நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வந்தா அவங்களுக்கு முன்னாடி நீ புடவை தானே கட்டிக்கணும். இதை நீதாம்மா கட்டிக்கணும். உனக்கு தான் நல்லா இருக்கும். அம்மா, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தா இந்த புடவை கட்டிக்கிறேன். அப்ப நீ பார்த்து ரசி. நல்ல பொண்ணு இவன். வாங்க அங்கிள். வாங்க ஜெயந்தி, உட்காருங்க. நந்தினி, உடம்பு எப்படிமா இருக்கு? நான் இருந்தா என்ன, செத்தா என்ன? அப்படி சொல்லாதீங்க நந்தினி. நீங்க நல்லா இருக்கணும். நான் இனிமே யாருக்காக வாழணும்? அம்மா நந்தினி, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கம்மா. நீ எப்பவும் நல்லா இருந்தாதான் உன்னை நம்பி இருக்கிற எத்தனையோ தொழிலாளிங்க வீட்டில் அடுப்பெரியுமா. என் வயிறு பத்தி எரியுதே அங்கிள். 20 வருஷமா பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தேன். ஆனா என்ன ஒரே நிமிஷத்துல மறந்துட்டு போயிட்டாளே. ரக்திய பேசாதீங்க நந்தினி. சக்தியால என்னைக்குமே உங்களை மறக்க முடியாது. இல்ல ஜெயந்தி, அந்த சிந்தாமணி என் பொண்ணு மனசை மாத்திட்டா. அழாதம்மா, சக்தி எப்படியும் உன்கிட்ட வந்துருவா. சிந்தாமணி பத்தி அவ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாம்மா. உன் பாசம் அவளை சீக்கிரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா. நீ கவலைப்படாம இருமா. ஏமா,
காயத்ரி இன்னும் வரலையா? அவளுக்கு டியூஷன் இருக்கு மாமா, அது முடிச்சிட்டு தான் வருவா. இப்ப வர நேரம் தான். புள்ளத்தாச்சியா இருக்கிற பொண்ணு டியூஷன் வேணான்னு கேட்கறாளா? அவ மனசு பூரா பாரம். ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு நடுவுல இருந்தா அந்த பாரம் குறையும்னு அவ நினைக்கிறா. உங்க பேத்தி என்னைக்குதான் அவ பிடிவாதத்தை மாத்திக்க போறாளோ? என்ன கோவமா வர? என்னம்மா, ஆனந்தால ஏதாவது பிரச்சனையா? நான் நல்லா இருக்கதா அந்த ஆளுக்கு பிடிக்கலம்மா. என்ன சொல்ற? இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு வந்துட்டாருமா. வந்து ஒரே பிரச்சனைமா. மன்னிப்பு கேக்குறேன் அது எதுன்னு ஒரே புலம்பல். நான் திருந்திட்டேன், என்னை ஏத்துக்கோன்னு வழக்கம் போல ஒரு நாடகம். வாயை திறந்தாலே அந்த ஆளுக்கு போயிடா. அந்த ஆள் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சரி, அதுக்கு நீ என்ன செஞ்ச? வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து பிரச்சனை பண்ணா எப்படிமா தாங்கிக்க முடியும்? அதான் இடத்த காலி பண்ணுங்க, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குமா? என்னமா பேசுற நீ? காயத்ரி, நீ இந்த அளவுக்கு கோவப்படுறது எனக்கு பிடிக்கல. கோவப்படாம கொஞ்சம் வா சொல்றேன். என்னமா பேசுற நீ? நான் பேசுறது கொஞ்சம் கேக்குறியா? நீ என்ன கேட்க போற? நான் ஏன் ஆனந்தால கோவப்பட்டேன்னு கேட்க போறேன், அவ்வளவுதானே? பொய் சொல்லி 3 லட்சம் ரூபாய் ஏமாத்தினாந்தால எப்படிமா சும்மா விடுறது? என் கோவத்துல என்ன தப்பு இருக்கு? நீ சும்மா அதையே பேசிட்டு இருக்காத காயத்ரி. பணம் முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கை தான் முக்கியம். செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கிற மனுஷனை நீ அவமானப்படுத்துறது சரியில்லை. அம்மா, இது உண்மை, நீ நம்புறியா? ஆனந்த் எது சொன்னாலும் எனக்கு பொய்யா தான் தோணுது. தப்பு காயத்ரி. ஒரு மனுஷன் திருந்தவே மாட்டான்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி திருந்தி வந்த மனுஷனை மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் மனிதாபிமானம். அதுக்கப்புறம் அவன் போடுறத வேஷம்னா தண்டனை நீ தர வேணாம், அந்த தெய்வமே கொடுக்கும். காயத்ரி, நீ சாதாரண குடும்பத்துல பிறந்தவ. பணத்தால எதையும் மூடி மறைச்சிடலாம் நினைக்கிற குடும்பத்துல நீ பிறக்கல. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. காயத்ரி தப்புகளை மன்னிக்க மாட்டா. பொய் சொன்ன புருஷன் ஏன் தள்ளி வச்சுட்டான்னு யாரோ மேடை போட்டு உனக்கு பாராட்டு விழா நடத்த போறது இல்ல. அம்மா, ஆமாண்டி, உன்னையும் விமர்சனம் பண்ணுவாங்க. 4 பேருக்கு மத்தியில வாழும் போது நாமும் ஊரோட ஒத்து போய் தான் வாழணும். அம்மா காயத்ரி, ஜெயந்தி சொல்றதுல நியாயம் இருக்குமா? காயத்ரி, நான் வாழ்க்கைய பிராக்டிக்கலா பாக்குறவ. நான் பார்க்காத கஷ்டத்தைய நீ பார்த்துட்ட. உன்ன மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் நானும் கோவப்பட்டிருந்தா என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும். இது பாருமா, நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, ஒரு குழந்தைக்கு தாயாக போற. வீணா ஆத்திரப்பட்டா அறிவுதான் மழுங்கி போவோம். வாழ்க்கையில் ஒரு நிதானம் தேவைமா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சிந்தாமணி, எப்படி இருக்க கங்கா? என் பொண்ணோட பாதுகாப்புல நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படியா? வயசான காலத்துல ஏதாவது ஒரு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியதானே? எதுக்காக இங்க வந்த? உனக்கும் வயசாயிடுச்சு சிந்தாமணி. நானும் பல வருஷமா ஜெயில தான் இருந்தேன், நீயும் ஜெயில தான் இருந்த. ஆனா முடங்கி கிடக்காம பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்க. என்ன சண்டை போட வந்திருக்கியா? இல்ல சிந்தாமணி, ஆவேசத்தால சாதிக்க முடியாதது அன்பால சாதிக்கலான்னு என் மாப்பிள்ளை எனக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. யார் அது? ஓ மாப்பிள்ள? விசாலம்மா பெத்த புள்ள வசந்து தான். சரி, அதை விடு. நந்தினி இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கா. டாக்டர் கெடு கொடுத்திருக்காரா? சிந்தாமணி, அப்படி பேசாத. நந்தினி சாகரத்துல உனக்கு என்ன ஆசை? நான் ஆசைப்படலனாலும் நந்தினிக்கு போகணும்னு விதி இருந்தா போய்த்தானே ஆகணும். நந்தினிக்கு மூத்த தலைமுறை நீ உயிரோட இருக்கும்போது அவளை போய் சேருன்னா எப்படி? பொம்பளையா பிறந்தா நெஞ்சில ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி சிந்தாமணி நெஞ்சில ஈரம் இல்லாம போயிடுச்சு? சரி சரி கங்கா, முதல்ல விஷயத்துக்கு வா. நந்தினிக்கு உடம்பு சரியில்லை, சக்தியை உடனே அனுப்பி வை. சக்தி என்ன டாக்டரா? டாக்டரோட மருந்தை விட மகளோட பாசத்துக்கு சக்தி அதிகம். சக்தி வந்து பார்த்தா நந்தினிக்கு குணமாயிடும். ஓஹோ, அப்படியா? சக்தி ஊர்ல இல்லையே, சிங்கப்பூர் போயிருக்கா. நிஜமாவா சொல்ற? நான் பொய்ய சொல்ல போறேன். கல்யாணமான சின்னஞ்சிறுசுங்க ஹனிமூன் போறதுன்னு அதிசயமா? சரி, சக்தி எப்போ வருவா? ஹனிமூனுக்கு போனவங்க 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு தான் வருவாங்க. சக்தி வந்தது நான் அனுப்பி வைக்கிறேன்.
அதுக்குள்ள நந்தினி போயிட்டா சக்தி வந்து அவ படத்துக்கு மாலை போடட்டும். சிந்தாமணி, நந்தினியை பத்தி ஏதாவது சொன்ன நீ உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? சக்தி வந்தாலும் நான் அவளை அனுப்ப மாட்டேன். அவ வரமாட்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. என்ன முறைக்கிற? நீயா போறியா இல்ல ஆளுங்களை கூப்பிட்டு உன்னை வெளியில தூக்கி போட சொல்லட்டுமா? நீ செஞ்சாலும் செய்வ. முதலாளி உயிரோட இருக்கும்போது நெத்தில இருக்கிற பொட்டை எடுத்துவளாச்சே, வெக்கமா இல்ல? நந்தினிய பழி வாங்குற சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். வெள்ளப்புடவை கட்டிட்டு வெளியில வராம இருந்தனே. நந்தினி கிட்ட இருந்து அவ மகளை பிரிச்சாச்சு. அதனாலதான் பட்டு புடவை கட்டிட்டு இருக்கேன். பொட்டி ஏன் வைக்கலன்னு கேட்டியே. என்னைக்கு என் புருஷன் எனக்கு எதிராக நந்தினி கிட்ட சேர்ந்தாரோ அன்னைக்கே என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டாரு. என்னைக்கு அவர் நிஜமா செத்து போறாரோ அன்னைக்கு தான் நான் பொட்டு வைப்பேன். அடி பாவி, கூனி, சூப்பனக, தாரகை, இந்த 3 ராட்சசியோட மொத்த உரிமை நீ தாண்டி. ஏய், அதிகமா பேசாத. உயிரோட இருக்க மாட்டேன். போ வெளியில. யார் பாட்டி வந்துட்டு போனது? சக்தியோட தாத்தா கங்கா வந்திருந்தாரு. சக்தி தாத்தாவா? அவர் எதுக்கு இங்க வந்தாரு? எதுக்கு வருவாங்க? பேத்திய பார்த்து பேசி அவ மனசை கழிச்சு அவன் கூட கூட்டிட்டு போகதான். ஆமா, சக்தி எங்க? குளிச்சிட்டு இருக்கா பாட்டி. நந்தினிக்கும் சேர்த்து தலை முழுக சொல்லு. என்ன பாட்டி சொல்றீங்க? இத பாரு சஞ்சய், கங்கா, திருப்பதி, நந்தினி, ஜெயந்தி இவங்கெல்லாம் மோசமான கூட்டம். எதையாவது சொல்லி சக்தி உங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பாங்க. திடீர்னு நந்தினி சாக கிடக்குறான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்பிடாத. சரி பாட்டி. அது மட்டும் இல்ல, இவங்க மூலமா வர எந்த தகவலும் சக்தி காதுக்கு போகாம ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சக்தியை உன் கண்காணிப்பிலேயே வை. அவ அவங்க அம்மாவை பார்க்க கூடாது. அப்படி பார்த்துட்டா சக்தி மனச நந்தினி கண்டிப்பா மாத்திடுவா.